ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் prodytechz. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம 2 வாரத்துக்கு முன்னாடி வந்து பிளாஸேல போக்கோ M2 Pro வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஒன்று இல்லை 2 ஃபோன் நம்ம ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஒன்று எனக்கு, இன்னொன்று வந்து என் ஃப்ரெண்டுக்கு ஆர்டர் பண்ணியிருந்தோம். போக்கோ M2 Pro வந்து இப்போ வந்துருச்சு. அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து நான் இந்த 2 ஃபோனை வந்து ஃபஸ்ட்டு பிளாஸேலே நம்ம ஆர்டர் பண்ணியிருந்தோம். நீங்களும் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு சேல்லே வாங்க விரும்புகிறீங்கன்னா நம்ம கடைசி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம், அதில் போய் பார்த்துக்கோங்க. சரி, இப்போ வந்து M2 Pro பற்றி பார்க்கலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம செட்டப்பை பற்றி பார்க்கலாம். இது எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணிடுங்க. நெட்வொர்க் வேணும்னா நீங்கள் சிம்மை போட்டு இது பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஸ்கிப் பண்ணுறேன். இந்த டைம் கண்டிஷன்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நான் பண்ணுற மாதிரியே பண்ணிக்கோங்க. இது நீங்கள் கொடுக்காதீங்க. இவங்க லொக்கேஷன் பற்றிலாம் கேட்டிருக்காங்க. இதில் எதுவுமே கொடுக்காதீங்க. நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் பற்றி கேட்டிருக்காங்க. இது கொடுக்குறேன்னு கொடுங்க, மற்றபடி கொடுக்காதீங்க. முக்கியமாக இதெல்லாம் கொடுக்காதீங்க. அப்புறம் ஆடு எப்படி போடணுன்னு கேட்டிருக்காங்க. இதெல்லாம் சுத்தமாக கொடுத்துடாதீங்க. அப்புறம் இதெல்லாம் ஆடு போட்டே இது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதனால் கொடுக்க தேவையில்லை. இப்போ வாங்க உள்ள போயிடலாம். இதில் கிளாசிக் டீம் நல்லா நீட்டாக இருக்குது. அதனால் கிளாசிக் டீமே கொடுக்குறேன். Setup complete. Phone on edge. ஃபோன் பார்க்க செம்மையாக இருக்குது. சரி, இதுக்கப்புறம் முக்கியமான பண்ணுற வேலை என்னென்னா, முதல்ல நம்ம ஆப்ஸை கிளியர் பண்ணணும். அது எப்படி பண்ணணும்னா, ஆப்ஸுக்குள்ளே ஃபஸ்ட்டு போய்க்கோங்க. மேனேஜ் ஆப்ஸு, அதுக்கப்புறம் அன்இன்ஸ்டால் இதுக்குள்ளே இருக்காங்க. இதில் போய் நீங்கள் எல்லாத்தையுமே எடுத்துருங்க. மீறு மூட்டை விட்டுருங்க. வேணுங்கிறதோ அப்புறம் ஏற்றிக்கலாம். இப்போதைக்கு எல்லாத்தையும் டெலிட் பண்ணிடுங்க. இது எல்லாமே ப்ளே ஸ்டோர்லேயே கிடச்சிரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் நீங்கள் டெலிட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ என்னோடதுல வந்து நான் வந்து 128 வேரியண்ட் வாங்கினேன். அதனால் இப்போ 150 GB ஃப்ரீயாக இருக்குது. செல்ஃபோனை எடுத்தோடனே நம்மளுக்கு முதல் தெரிகிறது என்னென்னா டிஸ்பிளே தான். இதோட டிஸ்பிளே வந்து 6.67 இன்ச் ஃபுல் HD IPS LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ப்ரொடெக்ஷனை பற்றி பார்த்தீங்கன்னா பேக்லேயும் ஃப்ரண்ட்லேயும் அப்புறம் கேமராலையும் Gorilla Glass 5 ப்ரொடெக்டரோட இது வருது. இதோட திக்னஸும் பார்த்தீங்கன்னா 8.8 mm கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து வெயிட்னு பார்த்தீங்கன்னா 209 கிராமா. இப்போ நம்ம ஃபிசிக்கல் ஓவர்வியூவை பற்றி பார்க்கலாம். செல்ஃபோன் ரைட் சைடில் வந்து பவர் பட்டனும் அதுலேயே ஃபிங்கர் பிரிண்ட்டும் இருக்குது. அப்புறம் வந்து வால்யூம் ராக்கரும் இருக்குது. லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா சிம் கார்டு ட்ரை கொடுத்துருக்காங்க. அப்பு மேலே பார்த்தீங்கன்னா IR சென்சாரும் நாய்ஸ் கேன்சல் மைக்கும் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 3.5 mm ஜாக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு டைப் C போட்டு கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து ஒரு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு மைக். இவ்வளோ தான் கீழே இருக்குது. அப்புறம் டிஸ்பிளேயில் பார்த்தீங்கன்னா ஒரு பஞ்சுவல் கேமரா ஒன்று கொடுத்துருக்காங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 4 கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து போக்கோட லோகோ கொடுத்துருக்காங்க. சரி, அவ்வளோதான் இதோட ஃபிசிக்கல் ஓவர்வியூ. இந்த செல்ஃபோனில் வந்து PTY நேனோ கோட்டிங் கொடுத்துருக்காங்க. இது வந்து வாட்டர் ரெசிஸ்டண்ட்டு. இது வந்து வாட்டர் ப்ரூஃப் கிடையாது. இதில் வந்து மழை துளிகள் இந்த மாதிரிலாம் விழுந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் தண்ணிக்குள்ளெலாம் போட்டிங்கன்னா இந்த செல்ஃபோன் ரிப்பேர் ஆகிடும். இப்போ கேமரா பற்றி பார்க்கலாம். பேக்கில் வந்து 4 கேமரா கொடுத்துருக்காங்க. 48 மெயின் கேமரா,
8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைடு, 5 மெகா பிக்சல் மைக்ரோ சென்சர், 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து இதில் நைட் மோடு கொடுத்துருக்காங்க, ஏஐ லென்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, அப்புறம் ப்ரோ மோடு கொடுத்துருக்காங்க, ப்ரோ வீடியோ மோடும் இதில் கொடுத்துருக்காங்க. கேமராலாம் அந்த அளவுக்கு டெஸ்ட் பண்ணல, ஃபுல் ரிவ்யூவில் பார்க்கலாம். இப்போ ஃப்ரண்ட் கேமரா பற்றி பார்க்கலாம். இதில் 16 மெகா பிக்சல் ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருக்காங்க. இதில் வந்து முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் நைட் மோடு கொடுத்துருக்காங்களாம், மற்ற எந்த செல்லையும் கொடுக்கலன்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ பேட்டரி பற்றி பார்க்கலாம். இதில் 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதில் சார்ஜர்னு பார்த்தீங்கன்னா 33 வாட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. அதுவும் இது பாக்ஸ்லேயே வருது. இப்போ பெர்ஃபார்மன்ஸை பற்றி பார்க்கலாம். இதில் வந்து Qualcomm Snapdragon 720G ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இது ஒரு Octa கோர் ப்ராசஸர். இது வந்து 2.3 GHz கிளாக் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஜிபின்னு பார்த்தீங்கன்னா Adreno 618 கொடுத்துருக்காங்க. இது அப்படியே கொடுத்துருக்காங்க அந்த ரெட்மி நோட் 9 ப்ரோவில் கொடுத்த மாதிரியே. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த செல்ஃபோனோட ஃபஸ்ட் இம்ப்ரெஷன். இது ஒன்லி ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ். இதை வச்சு நீங்கள் டிசைட் பண்ணிடாதீங்க. இதோட ஃபுல் ரிவ்யூவும் வந்துக்கிட்டு இருக்கு. சரி, எந்த டெஸ்ட்டாக இருந்தாலும் நீங்கள் கேளுங்க, நான் உங்களுக்கு பண்ணி போடுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இதோட வீடியோ முடியுது. டாட்டா, பை பாய்.